வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நம்ம பேசுகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மகரம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப பொறுமையாக எந்த அளவுக்கு இவங்க பிளான் பண்ணி ஒரு வேலையை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு தரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு பொறுமை தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரியோட நம்பிக்கை இவங்க பேரில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட காலமாக ஏதாவது ஒரு வேலை நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலைகள் இந்த வாரம் மெதுவாக உங்களுக்கு நிறைவேறத்துக்கு ஆரம்பிக்கும். மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புதிய புதிய அக்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்ட்னர்ஸ் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரம் பொறுத்தவரையில் பண வரவு பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிதமான அளவில் தான் இருக்கும். உங்களோட பழைய கலெக்ஷன் எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப தேவைகளுக்காக சில சின்ன சின்ன செலவுகள் வரும். அது கவலைப்படுறதுக்கு எதுவும் தேவையில்லை. ஒரு நல்ல ஒரு தேவையான செலவுகளை நீங்கள் செய்துட்டு தேவையற்ற செலவுகள் எதுன்னு நீங்களே கண்டுபிடிச்சி உங்களுக்கே அது சரி பண்ண தேவையில்லை அப்படின்னு தோணும். அதை நீங்கள் செய்கிறத தவிர்த்துக்கோங்க. சேவிங்ஸ் பற்றி கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோசனை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு உதவும். மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இந்த வாரம் பொறுத்தவரையில் ஒரு நல்ல அமைதி இருக்கும். ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறவினர்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக ரொம்ப கட்டுப்பாட்டோட செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இந்த வாரம் காத்துட்ருக்கு. எதிர்காலத்தை பற்றி ஒரு நல்ல பிளானிங், ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது நீங்கள் கவலைப்படாமல் குறித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சக்ஸஸ் அது மூலியமாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக சிந்தனைகள் கூட உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கோவிலுக்கு போகலான்ற எண்ணம் வரும். அது கோவிலுக்கு அப்படி வரும்போது நீங்கள் போயிட்டு நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அது ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்ருக்கும். உடல்நிலை பொறுத்த வரைக்கும் சீராக தான் இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் லேசாக டயர்டு, மூட்டு வலி வர்றதுக்கு சின்னதாக வாய்ப்பு இருக்கும். அது நீங்கள் கடந்து வந்துடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, வாக்கிங் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குதோ அந்த டைமை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. அது உங்கள் உடம்புக்கு கொஞ்சம் தேவையானதாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரையில் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது. நல்லபடியாக முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட பலன் அதிகரிக்கும். உங்களோட ஆசிரியர்கள்லாம் உங்களுக்கு வழி செய்வாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் அதெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது முக்கியமான வேலை செய்யணுன்னா இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. ஏதாவது ஒரு பெரிய ஃப்யூச்சர் பிளான் அது மாதிரியான பிளானெல்லாம் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் இந்த 2 நாள் யூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சரியாக இருக்கும். ட்ராவல் எதனா செய்யணுன்னா கூட இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. புதன்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அந்த வாரம் உங்களுக்கு அந்த 2 நாள் தேவையற்ற வாக்குவாதம் வரும்னா நீங்கள் அதை தவிர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தவிர்த்துக்கிறீங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த 2 நாளில் பண விஷயங்கள்லையும் ஜாக்கிரதையாக இருங்க. ட்ராவல் பண்ணும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கூடுதல் கவனத்தோடு இருங்க. அந்த 2 நாள் பொறுத்தவரையில் மகர ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் அதிர்ஷ்டகரமான கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கருநீலம், கொஞ்சம் பிளாக்
டார்க்கிஷ் ப்ளூ வந்து உங்களுக்கு கருப்பு கலந்த நீலம் வந்து உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆர் ஆஷ் கலர், சாம்பல் கலர் வந்து உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும். இந்த 2 கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 6 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த நம்பரை வந்து முடிஞ்ச அளவுக்கு உபயோகப்படுத்திக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை சனி பகவான் எல் தீபம் ஏற்று வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் காத்துட்ருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. பொறுமையாக எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வாரம் பொறுத்தவரையில் பொறுமையாக தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு ஏற்படும் இந்த வாரம் பொறுத்தவரையில். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் இதை பொறுமையாக கேட்டதற்கீங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.